நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷருக்கும் அவைலபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,320 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 80,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா அதாவது indigo.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேப்பே கொடுத்துருக்காங்க. அதில் வேணால் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப் சர்ச்சுன்னு இருக்கும். அந்த ஜாப் சர்ச்சுன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் AOCSக்காக பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க. அண்டு GSC டெக்னீஷியன் 3க்காக பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இன்றைக்கி தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி AOCSக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரெனியூ மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆஃபீஸர் AOCSக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் AOCSக்காக பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் டீட்டெயில் வரும். இதோட ஜாப் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் இன்னும் கொடுக்கல. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிகோ ஏவியேஷன் தான். எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா +2 படித்தவங்க பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எனி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயராவது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிகிரிலேயே ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் இதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் எனி விசிபிள் அப்படின்னு சொல்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேண்டிடேட் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேட்டகிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்கும், ஏர்பான்ஸ் இருக்கும் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒன்லி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காகவும் அண்டு கஸ்டமர் சர்வீஸ் ரேம்புக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் கணக்கில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அங்கே ரூமு எல்லாமே தங்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கரெக்டான அப்ளிகேஷன் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். அண்ட் கரெக்டான மொபைல் நம்பர் அண்ட் கரெக்டான இமெயில் ஐடி மூலிமா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் அண்ட் கால் லெட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். அண்டு இவங்க கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த கஸ்டமர் கேர் நம்பர் பார்த்திங்கன்னா நெட்லேயே கிடச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா இண்டிகோ ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் நீங்கள் சர்ச் பண்ணிங்களே வந்துடும். அதில் நீங்கள் உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ இருக்கும் எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் சொல்லிடுவோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு சர்வீஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப் இருக்கும், கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் ரெஸ்பான்சிபிள் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணவே தேவையில்ல, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க மெயினாக குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி தெரிவிக்கணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே தெரிவிச்சிக்கலாம் அப்படின்றது எல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல்
ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர் வரைக்கும் நீங்கள் யாருனாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜுக்கு தகுந்த மாதிரி அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரியும் வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் வந்து அப்ளை நவ்வுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? லாகின்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி தான் லோடிங் ஆகும். அண்ட் உங்களுடைய மெயிலுக்கும் வந்து மெசேஜ் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஓசிஎஸ்க்காக உங்களுக்கு லாகின் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ன்றதில் வந்து நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கவரிங் லெட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் லெட்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த கேட்டிருக்கிற கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாரெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த ரெட் கலர் ஸ்டாரில் இருக்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய பேக் அண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு அண்ட் அடிஷ்னல் பேப்பர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதுலேயும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆட் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இவங்க கொடுத்துருக்கிற இந்த ரெட் கலரில் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், கரண்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், உங்களுடைய ரிஜன், உங்களோட ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி, கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் வந்து நீங்கள் எஸ்ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக நீங்கள் அதே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி ஸ்டேட்ஸில் வந்து இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடுனா மேரிடுன்னு கொடுங்க, இல்லைனா அன்மேரிடுனா அன்மேரிடுன்னு கொடுங்க. இதில் எல்லாமே பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? இந்தியாவில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் சிம்பிள் தான். இதில் வந்து அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அப்ளை தான் ஆகும். நீங்கள் சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் சேவ்ன்றதை கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளைன்றது கொடுத்தா நீங்கள் அப்ளை ஆகும். அதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து மெசேஜ் வரும் உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ இருக்கும் எல்லாமே. சரிங்களா? ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி